பள்ளியை நிறுவி அதன் மூலம் தம் மாணவர்களுக்கு கச்சேரி, வேலை வாய்ப்பு, நிதி உதவி என பல்வேறு உதவிகளையும் செய்து வருகிறார். மேலும் 40 ஆண்டு இசை அனுபவத்தில் ராகாலயா மூலம் பல்வேறு இசை கச்சேரிகளையும் கிராமங்களிலும் கர்நாடக இசைக்கலைஞர்கள் மூலம் நடத்தி அங்குள்ள மக்களுக்கும் இசை ஞானம் பெற செய்தவர். இந்தியா மட்டும் இல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இவரின் இசை கச்சேரிகளை நடத்தியுள்ளார். தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் பதவி வகிக்கிறார். இந்தியா ஆஃப் ஆர் ட்ரீம்ஸ் என்ற தலைப்பில் பல்வேறு கிராமங்களையும் தத்தெடுத்து வருகிறார். 100 கிராமங்களையாவது தத்தெடுக்க வேண்டும் என்ற அவரின் உயர்ந்த எண்ணம் போலவே செயலும் அமைய இன்றைய சிறப்பு விருந்தினர் கலைமாமணி கீதா ராஜசேகர் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். முகவரியையும் முக உரையையும் எதிர்பார்த்து வருவதல்ல உண்மையான நட்பு. தன் சமகால தோழனாய் 40 ஆண்டுகள் தன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு குரு திரு பழனியப்பன் அவர்களின் நண்பன் என்ற பெருமை போதும் என கூறியவர் மதிப்பிற்குரிய திரு அசோக் ஷார்கன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக கலைமாமணி பிரேமா ஜெகதீஷன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இவர் நம் வலுவூர் ராமையா பிள்ளை அவர்களின் மூத்த சிஷ்யை என்பது குறிப்பிடத்தக்கது. இசை விமர்சகர் ரமாதேவி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சம்யுக்தா அவர்களின் தாத்தா பாட்டியையும் மேடைக்கு அழைக்கிறோம். மிருதங்க வித்வான் திருவாரூர் பக்தவக்ஷலம் அவர்களை கௌரவிக்க அழைக்கிறோம். குரு திரு பழனியப்பன் அவர்களை பெருமைப்படுத்த அழைக்கிறோம். அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர் திருவாரூர் பக்தவக்ஷலம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். அடுத்ததாக கலைமாமணி திருமதி கீதா ராஜசேகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
ஃப்ரண்ட்ல வா கார்மிகா, வந்து டக்கு டக்கு நிடு. ஃப்ரண்ட்ல வா. ஒரு நிமிஷம். பிரேமா ஜோதி வா, ஃப்ரண்ட்ல வந்துடு. வந்து கொடுத்தோன்னு வாங்கி கொண்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ போஸ்ட். நெக்ஸ்ட் கூப்பிடு. அடுத்ததாக திரு வலுவூர் ராமையா பிள்ளை அவர்களின் மூத்த சிஷ்யையான திருமதி பிரேமா ஜெகதீஷன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசை விமர்சகர் ரமாதேவி அவர்களுக்கு கௌரவம் செய்யும்படி அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக கேந்திர வித்யா பள்ளியினுடைய பிரின்சிபல் சாவித்ரி அவர்களுக்கு கௌரவிக்கும் செய்யும்படி அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக திரு அசோக் ஷாரங்கன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திருவாரூர் பக்தவக்ஷலம் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் அரங்கேற்றத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஒரே டவுட் எனக்கு, என்ன அவங்க இன்வைட் பண்ணது சம்யுக்தா வாசுதேவனுடைய அரங்கேற்றம் தான், டான்ஸ் அரங்கேற்றம் தான் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது டான்ஸ் அரங்கேற்றமா பாட்டு அரங்கேற்றமான்னு தெரியல. இருங்க, அதுக்கப்புறம் கை தட்டுங்க. நிஜமாவே சம்யுக்தா பண்ணது அரங்கேற்றம் இல்லை. ப்ரொஃபஷனலாக கச்சேரி பண்ணி 10 வருஷம் டான்ஸில் ஆடின மாதிரி அவள் ஆடினா அது டான்ஸ் அரங்கேற்றம் இல்லை. ஆக்சுவலி இது அரங்கேற்றம்னா இந்த ஓக்கலுக்கு தான் இன்றைக்கி அரங்கேற்றம் ஆகிருக்கு. ஆனால் அரங்கேற்றம் டான்ஸ் கம் மியூசிக் அரங்கேற்றமாக ஆகிருக்கு. அதுதான் உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சது. ஒத்துக்கிறீங்களா நீங்களாம்? நல்ல தட்டுங்க கையை கொஞ்சம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக சம்யுக்தா வாசுதேவன் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் அவ்வளவு, அதாவது பரதநாட்டியங்கிறது பாவராகத்தாளம்னு அவ்வளதும் கலந்து அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஒரு நிஜமாக ஒவ்வொரு ஐட்டம் பாடுறத ஸ்ரீசக்கரராஜா பாடுறத கன்னியாகுமரி அம்மனே கொண்டாந்து நிப்பாட்டின மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ போக முடியல, அங்கேயும் கன்னியாகுமரியில் ஒரே இப்போ ஃப்ளட்டாக இருக்குது. ஆனால் கன்னியாகுமரி அம்மனை நம்ம பார்த்துட்டோம், அவன் மூலியமாக பார்த்துட்டோம். அந்த மாதிரி ஒரு தெய்வ கடாட்சமாக அந்த அம்பாளுடைய அப்படியே சொரூபமாக இருந்தது. அது மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக அவள் பண்ணினான். அதனால தான் அவளுக்கு அது அரங்கேற்றம் இல்லை, அவள் பாடினது அரங்கேற்றம் தான் உண்மையாக. ஏன்னா நிறையா பாடணும் அவள், அதுதான் அரங்கேற்றம். அதனால அவருக்கு தான் அரங்கேற்றம் பண்ணியிருக்கா. இது பரதநாட்டிய அரங்கேற்றம் டெஃபினட்டாக இல்லை, நிச்சயமாக நான் சொல்லுவேன். அவள் வந்து ஒன்றுமே சோம்பேறியே இல்லாமல் அது எப்படி ஆடினாலும், அதான் நான் பிரேமாக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப அட்டென்ஷனாக, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக போட்டு ரொம்ப அது பிரமாதமாக எப்படி டான்ஸ் இருக்கணுமோ அப்படி ஆடினா அந்த குழந்தை. அந்த அவளுக்கு இயற்கையாக அது அம்சமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான், தாத்தா பாட்டி அப்பா அம்மா. அதுக்கு மேலே முக்கியமாக அவளுக்கு ஒரு குரு அமைஞ்சார் பாருங்க, அதுதான் பிரமாதமான ஒரு குரு. அவள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கா. ஒரு குரு அமையிறது, சிஷ்யா அமையிறதுங்கிறது ரொம்ப இப்போ ரொம்ப ரேராக இருக்குது. அந்த காலத்தில் சிஷ்யா நிறையா இருந்தா, குரு நல்ல குருக்கள் அமையல. ஆனால் இப்போது நல்ல சிஷ்யாலும் வேண்டியிருக்கு, நல்ல குரு வேண்டியிருக்கு. இந்த காலத்தில் குரு நல்ல மனசோட தனக்கு தெரிஞ்சது அவ்வளதையும் சொல்லி கொடுக்க ஒரு குருவாக அமையணும்.
பாதி பேர் பழைய காலத்தில் தெரிஞ்சதை பாதி தான் சொல்லி கொடுப்பா. அந்த சிஷ்யாலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கற்றுண்டா. அதில் நான் லிஸ்ட்டில் உள்ளவன். ஏன்னா நிறையா சொல்லிக் கொடுக்க மாட்டான் தெரிஞ்சதெல்லாம். ஏதாச்சும் பழசை போய் கேட்டால் முதல்ல அதெல்லாம் சரியாக வாசிச்சுட்டு அதெல்லாம் முதல்ல சரியாக வாசி அப்புறம் சொல்கிறேன்னு 45 வயசுக்கு சொல்லிடுவான். 45 வயசுக்கு அப்புறம் என்னத்தை வாசிக்க முடியும்? மேற்காலமும் பேசாது, ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஒரு கிட வயசு, கொஞ்சம் வயசாகிடும். எதுவுமே ஒரு பிரிஸ்காக பண்ணக்கூடிய வயசுகள் வந்து அந்த எக்ஸ்பெஷலி ஃபார் த மியூசிக்கு அந்த 10 வயசுலேருந்து 15, 16 வயசுக்குள்ளே கஷ்டப்பட்டு கற்றுண்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணால் அது ஸ்டாண்டர்டாக லைஃப் லாங்காக நிற்கும். அந்த 10 வருஷம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவளுக்கு அது ரொம்ப இயற்கையாக அமைஞ்சிருக்கு. 4 வயசில் ஆரம்பிச்சிருக்கா குழந்தைன்னா அந்த குரு எப்படி சொல்லி கொடுத்துருக்காருங்கிறத பற்றி சொல்லணும். குருவை பற்றி நான் சொல்ல வேண்டிய நிச்சயமாக முக்கியமான அம்சம் என்னன்னா, எது வேண்டாம் எது வேணுங்கிறத குரு சொல்லணும். அதே மாதிரி குரு வந்து வேண்டாங்கிற விஷயத்தை எப்படி சொல்ல முடியுங்கிறத பர்ஃபார்ம் பண்ணுறதே எங்களுக்கு சொல்லி கொடுக்குறத டீச்சிங்கில் சொல்கிறேன். அதை பண்ணாத, இதை பண்ணு அப்படின்னு சொல்கிற போது அவள் அதை எடுத்துட்டு அதை ஆற்றுல போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். மிருதங்கமாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும். உழைக்கலைன்னா ஒன்றுமே வராது சார். உழைச்சின்னு இருக்கணும். அந்த உழைப்பு கடினமாக அந்த குழந்தைகளுக்குங்கிறது தெரியுது. அதோட அவளுக்கு பேரண்ட்ஸு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கா. இப்போ குழந்தைகள் ரொம்ப புத்தாலித்தனமாக இருக்கும், பேரண்ட்ஸுக்கு அதோடைய அருமை தெரியாது. ஆனால் எக்ஸ்பெஷலி இங்கே உள்ள இந்த டான்ஸ்க்கு நான் பார்க்குற 3வது அரங்கேற்றம் இது. நான் ஆஸ்தான விதமாக இருக்கேன். அவ்வளவு பேரண்ட்ஸும் ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்க. அதுவே நம்ம வழுவூர் பயணியப்பனுக்கு பெரிய ஒரு கிஃப்ட். அது சில இடத்துல பேரண்ட்ஸ் அமைய மாட்டா. ஒரு கச்சேரி முடிஞ்ச உடனே இப்போ நான் பார்த்தேன் 3 டான்ஸ் அரங்கேற்றமான பேரண்ட்ஸும் இருக்கா, அந்த குழந்தைங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறா. அது பெரிய ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அது இங்கே. அது காரணம் என்னன்னா மாஸ்டர் தான். அவர் நடந்துக்கிற ஒரு பக்குவம் தான். அவர் எல்லாரையும் அரவணைச்சுட்டு போகக்கூடிய ஒரு அரவணைப்பருக்கத்தோடு தான் அதுவும் காரணம். மாஸ்டருங்கிறது தான் எல்லாரும் வந்துட மாட்டா. மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது. அது இந்த காலத்தில் உள்ள மாஸ்டர் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், பேரண்ட்ஸுக்கிட்டையும் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும். அந்த காலம் மாதிரி கிடையாது. அது ரொம்ப பரிபூர்ணமாக தெரிஞ்சு வச்சுருக்காரு நம்ம பயணிப்பேன். அப்படி இருந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா நானும் நிறையா சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஏன்னா நான் எப்படி பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கணும், கொஞ்சம் வாசித்த உடனே அவளுக்கு வந்து அங்கே அனுப்பலையே இங்கே அனுப்பலைன்னு தான் கேட்குறாளே தவிர, இப்போது அப்படிலாம் அந்த காலத்தில் கேட்கவே முடியாது. நாங்கள் வாத்தியார்கிட்ட போய் கச்சேரி வாசிக்கணும்னு கேட்க முடியாது. பின்னாடியே கையை கட்டிட்டு உட்காந்துருக்கோம். எப்போ சொல்கிறாளோ அப்போ தான் வாசிக்கணும். அதான் சொன்னேன் 45 வயசுக்கு மேலே பரவாயில்ல போய் வாசிச்சுட்டு வாம்பா கொஞ்சம், அப்போ தான் ஒத்துப்பா. அது வரைக்கும் ஒத்துக்கின்றதே கிடையாது, எவ்வளோ பிரமாதமாக வாசித்தாலும். ஆனால் இப்போ இந்த சூழ்நிலை இல்லை. உங்களுக்கு எல்லாமே இந்த ஐடி வந்ததுனால எல்லா சௌகரியங்களும் அவ்வளவு உடனே கேப்சர் பண்ணி உடனே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது இப்போது. அதே மாதிரி இன்றைக்கி ஐட்டங்களும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கேட்காதவா கொஞ்சம் லேட்டாக எடுத்துன்னு போயிருப்பா. ரொம்ப ரொம்ப அதாவது மிக்ஸ் பண்ணணும். அதாவது இன்றைக்கி A to Z நல்லா இருந்து நான் ருசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா பக்கவாதியம், பாட்டு, ஆம்பியன்ஸ், ஆடியன்ஸ், பேரண்ட்ஸ், இன்க்ளூடிங் போண்டா, ஸ்வீட்டு முதற்கொண்டு சரியாக இருந்தது. சரியான டயத்தை கொடுத்தா. அது முக்கியமாக இருக்கணும். ஏன்னா 4 மணிக்கே வந்துவிட்டோம் இல்லையா, 5:30 மணிக்கு பசிக்கும். அது கரெக்டாக ஒரு இன்டர்வல்னு கொடுத்து ரொம்ப பிளானிங்காக பண்ணியிருக்காரு வழுவூர். அதுக்கு ஒரு பெரிய ஹேர் சாப்பிட்டிக்கும். அவள் பாட்டுக்கு பண்ணிட்டு தானே வச்சுக்கோங்க. நமக்கும் பசி வரும், எல்லாருக்கும் வெவ்வேறு மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அது மாதிரி A to Z அந்த 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 டயத்துக்கு கரெக்டாக ஒரு 5:30 மணி 5:45 ஒரு போண்டா, நல்லா அது பொட்டேட்டோ போண்டா, ஸ்வீட்டு, காஃபி, சட்னியும் பிரமாதமாக இருந்தது. ஏன்னா கல்யாணத்தில் முக்கியமான விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா, சாப்பாடு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. சாப்பாடு தான் முக்கியமாக பிரமாதமாக இருக்கணும். பிரமாதமாக இப்போ நான் 75 பவுன் கல்யாணம் பொண்ணுக்கு போட்டேன், 100 பவுன் போட்டேன்னு சொல்லுவாள். இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போனால் அவள் ஆற்றுல போய் சாப்பிட்ட அந்த கல்யாண சாப்பாடு ஆஹா எக்ஸலன்ட் சூப்பர் சாப்பாடுன்னு சொல்லுவாள். அதனால ரொம்ப முக்கியமானது சாப்பாடு தான். அதேமாதிரி A to Z பிரமாதமாக பண்ணியிருந்தா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குள்ள வழியை குருக்கிட்ட கேட்டுண்டு அது முறையாக பண்ணணும். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறா, சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அரங்கேற்றத்துக்காக அவள் கரெக்டாக கிளாஸுக்கு வர்றா. 3 மாதம் நான் அந்த குழந்தைகிட்ட சொன்னேன், தீக்ஷா தானே அவள் பேர், தீக்ஷா வாசுதேவன். இப்போ நீ 3 மாதம் உழைச்சி பாடினான்னு நம்ம மிஸ்டர் சங்கீத வித்வான் கிஷோர் சொன்னார்.
இது அரங்கேற்றத்துக்காக 3 மாதம் பாடக்கூடாதுமா, டில் த டெத் நீ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அரங்கேற்றத்துக்கு பாட போகிறேங்கிற மாதிரி எப்படி பாடினியோ 3 மாதம் ப்ராக்டிஸே பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீ ஃபுல் பிளேஜாக நல்ல பெரிய வித்வாம்சனியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது உன் கையில் தான் இருக்குது. ஆனால் அவர் சொன்னார், நல்ல குரு கிடச்சிருக்கார் அவருக்கு. சிவராமன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், நல்ல பாடாந்திர சுத்தம். அவருக்கு பெரிய லக்கு. அவர்கிட்ட ஒழுங்காக கற்றுக்கணும். ஏன்னா அவருக்கு வயசாகின்னு இருக்கு. அவளை ஒழுங்காக போய் கற்றுண்டு அந்த மாதிரி அவள் பாடினான்னா பெரிய பிரமாதமான ஃப்யூச்சர் இருக்குது அவளுக்கு. தைரியமாக பாடினா. ஆனால் அது இன்னொரு விஷயம் என்னென்னா, கிஷோர் வந்து சீசன்ட் ஆர்டிஸ்ட், ரொம்ப பெரிய வித்வான். அவருக்கு பக்கத்தில் உட்காந்து, நாங்கள் பெரிய வித்வானுக்கு பக்கத்தில் உட்காரத்துக்கே பயப்படுவோம். அவள் உட்காந்து தைரியமாக பாடியிருக்கான்னா அவளுடைய உற்சாகத்தை காமிக்குது. உற்சாகம் இல்லைன்னா மியூசிக் வராது சார். அந்த டெடிக்கேஷன் சொல்லுவோம். அதான் கீதா அம்மாவும் சொன்னாங்க என்கிட்ட, அந்த டெடிக்கேஷன் இருக்குன்னு சார், எக்ஸ்பெஷலி ஃபார் த மியூசிக்கு. அது இல்லைன்னா வரவே முடியாது. அந்த டெடிக்கேஷன் ஃபுல்லாக அந்த 2 குழந்தைகளுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அதுக்கு பேரண்ட்ஸ் தான் காரணம். அவள் பாரம்பரியம் அவள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கா. நீங்கள் கொடுத்து வச்சுருக்க இந்த மாதிரி ஒரு குழந்தை ஸ்டேஜில் ஆடுறது. சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், பிரமாதமாக கிரிக்கெட்டர் ஆகலாம், போய் கிரவுண்டில் விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் மியூசிக்கை மட்டும் ஈஸியாக நினைக்காதீங்க. எல்லாராலையும் எல்லாத்துலேயும் மேடையில் போய் ஏறி பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பூர்வ ஜென்ம சுக்கிரதம் புண்ணியம் பண்ணால் தான் அந்த ஃபேமிலி, அது பண்ணால் தான் மேடையில் ஏறி அரங்கேற்றம் பண்ண முடியும், கச்சேரிக்கு வர முடியும். இது சத்தியமான வார்த்தை. ஏன்னா அது அந்த அளவுக்கு அந்த பேரண்ட்ஸோடைய டெடிக்கேஷன், குருவோட டெடிக்கேஷன் நான் சொன்னேன். அது ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சது. எக்ஸ்பெஷலி இன்றைக்கி இந்த பக்கவாதியம் அமைஞ்சது முக்கியமான காரணம். எல்லாம் அமையணும். இந்த கிஷோர் அப்படி பாடியிருக்கார். ஒரு எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் அந்த பொண்ணை வச்சு பக்கத்தில் பாடியிருப்பார் பாருங்க. கிஷோர் எங்கே இருக்கார்? கிஷோர் வாங்க, இப்படி வாங்க. எல்லாருமே இப்படி வாங்க. ஆர்டிஸ்ட்லாம் அப்படி வந்தால் தான் அப்போ தான் எனக்கு தோணும். ஆடியன்ஸ் இல்லைன்னா வாசிக்க தோணும். வெறும் சேரை பார்த்தா வாசிக்க முடியும்? ஆடியன்ஸ் வந்தால் தான் வாசிக்க முடியும். நான் சேரை பார்த்து வாசிக்கிறது கிடையாது, ஆடியன்ஸை பார்த்து தான் வாசிப்பேன். அது மாதிரி அப்படி அழகாக என்ன ஒரு துல்லியமாக பாடினார். என்ன ஒரு பெகாக் பாடியிருக்கார். ஒவ்வொரு ராகங்களும் அவர் எடுத்திருந்த கேப்பில் ரொம்ப அழகாக பாடி அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு பாருங்க பெரிய விஷயம். அது ரொம்ப பரிபூர்ணமாக எனக்கு இவர் பாடுறத ஒரே ஒரு ஞாபகம் வந்தது சார். நான் அந்த கீதா அம்மாக்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். நான் மகாராஜா சந்தானத்துக்கு ஒரு 10-15 வருஷம் வாசிச்சிருக்கேன். அவருக்கு ஸ்பெஷலாக அந்த குடும்பத்துக்குன்னு சில ராகங்கள் உண்டு, ஆரபி, மோகனம். அந்த மோகனத்தை என்னமா அழகாக பாடினார், அப்படியே துல்லியமாக பாடினார். அந்த மோகனத்தை ரொம்ப ரசித்தோம். இதே மேடையில் நான் சந்தான சார் கச்சேரிக்கு வாச்சிருக்கேன். இந்த புரந்தரதாசர் ஃபெஸ்டிவல் பண்ணுவா. நான் சொல்கிறது லேட் ஏர்லி 80s இதே பந்தலாக இருந்தது. அது இங்கே புரந்தரதாசர் விழா பண்ணியிருந்தார். ஒரு அட்வொகேட் ராயர் ஒருத்தர், பேர் மறந்துவிட்டேன். அந்த புரந்தரதாசர் ஃபெஸ்டிவலுக்கு இங்கேயே சந்தான சார் கச்சேரிக்கு நான் வாசிச்சிருக்கேன். அப்படி கூட்டம் வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு பாடுறதை இந்த இடத்துல எனக்கு அது ஞாபகம் வந்தது. கிஷோர் அந்த மாதிரி அவ்வளவு அருமையாக அந்த மோகனத்தை ஒவ்வொரு ராகத்தையும் கையாண்டது. அதோடு இல்லாமல் ஏதோ நம்ம பாடுறோமே அப்படின்னு பாடாம ரொம்ப சின்சியராக பாடினார். அதுக்கு தான் அதோட விஷயம். ஒரு சின்சியாரிட்டி வேணும். ரொம்ப அழகாக பாடினார். அதற்கு நீங்கள் ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். டான்ஸாக இருக்கட்டும், ஹரிகதையாக இருக்கட்டும், எல்லாமே மேடையில் இருக்கிறவ எல்லாம் ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவார். லாலுக்குடி சார் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட கச்சேரி முடிஞ்சவொடனே, ரொம்ப பிரமாதமாக வாசியல் சார். அப்படி சொல்லாத பக்த வச்சலம், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறது தான் அது மேடைங்கிறது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ரொம்ப அழகாக பாடினார். அவருக்கு என்ன மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்து தான் ஆகணும். அப்படி ஒரு பாட்டு எப்போதுமே அவருக்கு, நம்ம பழனி மாஸ்டருக்கு சரியான ஒரு கிஷோர் கிடச்சிருக்கார். அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் கிஷோர். நான் அப்போ தான் சொன்னேன் அவருக்கு. நிறைய அரங்கேற்றத்துக்கு நான் 3வது அரங்கேற்றம் வரேன், எல்லாம் கிஷோர் தான் பாடியிருக்கார். அதே மாதிரி இன்றைக்கி ஃப்ளூட்டு வாசிச்சது அவர் குருநாதன் நான் சொல்லாமல் இருக்க முடியாது. டி சங்கரன், மாலி சாரோட டைரக்ட் டிசைபிள். அவர் கச்சேரிக்கு நான் நிறையா வாசிச்சிருக்கேன். இஸ் நோ மோர். அந்த ஃப்ளூட்டில் முக்கியமான அம்சம் எப்படின்னா, இப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு பாவம் வேணும், ராகம் வேணும், தாளம் வேணுங்கிற மாதிரி, ஸ்டெப்ஸு போடுறது கரெக்டாக போடுங்கிற மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வேணும். அந்த ஃப்ளூட்டுக்கு போயிங் அப்படியே சுதி சுத்தம் வர்றது ரொம்ப சிரமம் ஃப்ளூட்டில். அது அவ்வளோதும் பரிபூர்ணமாக வந்திருக்கு அந்த வசந்துக்கு. இன்றைக்கி தான் நான் கேட்குறேன். அவர் நிஜமாகவே அவரை தனியாக ஒரு ஃப்ளூட் கச்சேரி வாசிக்க சொல்லி நான் வாசிக்கலாமா, அந்த அளவுக்கு என்னை பெருமைப்படுத்தின ஒரு பெரிய மகா வித்வானுடைய சிஷ்யர். பிரமாதமாக வாசிக்கிறார். ரொம்ப அருமையான ஃப்ளூட்டு. அதே மாதிரி ஜெகதீஷ் எங்கள் வீட்டில் வளர்ந்த பையன். அவர் ரொம்ப, அவங்க அப்பா பெரிய மிருதங்க வித்வான்.
தியாகராஜன் மதுரையில் இருந்தார். அவருக்கு எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப பிரமாதமாக இப்போ சௌரியமாக இருக்கார். வேலை சிவகங்கையில் இசை ஆசிரியராக, வயலில் இசை ஆசிரியராக இருக்கார். ரொம்ப பிரமாதமாக அனுசரணையாக எல்லாரும் மேடையில் சந்தோஷமாக ஒரு சின்சியராக வாசிச்சு அதை நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப ஏதோ டான்ஸுக்கு கொடுத்துட்டாலே ரிகர்சலுக்கு பணம் கொடுத்துட்டா கச்சேரி முடிஞ்சோன்னு பணம் கொடுப்பா வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி வாசிக்கலாவா எல்லாருமே. ரொம்ப சின்சியராக வாசித்து ரொம்ப பிரமாதமாக வாசிச்சிருக்கா. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தான் கூறுறேன். சில பேருக்கு கல்யாணம் பண்ணால் தான் பக்குவம் வரும்பா. இந்த மிருதங்க வாசிச்ச சுரேஷ் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சிருக்கான். இப்போ கல்யாணம் பண்ணோன்னு எனக்கு நொம்புதம் அப்போ தான் கரெக்டாக வந்தது. ஏன் கல்யாணம் பண்ண சொன்னால் அப்போ தான் ஒரு பக்குவ நிலைமை வரும். வர்ற வீட்டுக்காரி பக்குவத்தை பற்றிடுவா வந்தவளை. அதே மாதிரி இவன் இன்னைக்கு வாசித்த மிருதங்கம் சாப்பு தொம்மு நம்மெல்லாம் ரொம்ப கிளியராக கேட்டது. இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, 1 வாரம் ஆகுது. 2 நாள் தான் ஆகுது. 2 நாளில் இவ்வளோ தெளிவுன்னா எனக்கு 32 வருஷம் வச்சு நான் இவ்வளோ தெளிவாக வாசிக்கிறேன்னா காரணத்தை நீங்கள் பார்த்துங்க. கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். தாலி கட்டி வாசிச்ச உடனே இந்த மிருதங்கம் போனதில் கூட நான் நிஜமாக வருத்தப்பட்டேன். எப்பா என்ன நொம் தொம்லாம் சரியாக வரலையப்பா. ஒரு மிருதங்கத்துக்கு நம் தொம் ரொம்ப கிளியராக வரும். ஒரு மகாமேத ஒய்ஃப் வந்திருக்கார், பூவாளர் வெங்கட்ராமன் மகாமேதையோட ஒரு ஒய்ஃப். அவங்க வந்திருக்கிறது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி வந்திருக்கா. அவள் பொண்ணு தான் டாக்டர் தான், கேந்திர வித்யாலயோட பிரின்சிபாலாக இருக்கா. எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் பழனி சுப்பிரமணிய பிள்ளை சிஷியர். அதே மாதிரி அவர் கல்யாணம் பண்ண அவனுக்கு அதுக்காக கொஸ்டின் கல்யாணம் பண்ண ஒன்று எல்லாம் கரெக்டாக தெரியுங்கிறது எப்படி தெரியும்னா இப்போ 2 நாள்லேயே இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. நொந்தும் பிரமாதமாக வாசித்தான். ரொம்ப கரெக்டாக ரொம்ப நல்லா வாசிச்சேன். அதே மாதிரி நீ வாத்தியத்தையும் ரொம்ப கௌரவமாக கரெக்டாக பார்த்து கூட ரொம்ப உனக்கு கடமையாக சொல்லணும். மிருதங்கம் தான் முக்கியம். நான் என் கல்யாணம் பண்ணோன்னே என் ஒய்ஃப்கிட்ட முதல் வார்த்தை சொன்னேன், இவங்க தங்கச்சிக்கிட்ட, அம்மா மிருதங்கம் தான் முதல் ஒய்ஃபு, 2வது ஒய்ஃபு நீன்னு சொன்னேன். 2வது ஒய்ஃபுன்னு உனக்கு சந்தேகம் வந்துடுது, வேறு எங்கே கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு. இல்லைம்மா நான் மிருதங்கம் தான் எனக்கு முதல் ஒய்ஃபு, 2வது ஒய்ஃபு தான் நீ அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நீ வாத்தியத்தை ரொம்ப கண்ணு கருத்துமாக வச்சுட்டா தான் எல்லா கச்சேரியும் சக்ஸஸாக இருக்கும். அதனுடைய சின்சியர் அட்வைஸு சொல்கிறேன் உனக்கு. அது மாதிரி ரொம்ப சந்தோஷம். மற்றபடி என்ன இன்றைக்கி வந்திருக்கிற பாக்கி பேர் கீதாம்மா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவங்க நிஜமாகவே ஒரு பெரிய நம்மளுடைய பாரத ரத்னா சி சுப்பிரமணியத்தில் டாக்டர் இல்லா அதை சொல்ல விட்டுட்டார். அவர் சொன்னாரா? அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப பிரமாதம். டான்ஸும் ரொம்ப பிரமாதமாக ஆடுவாங்க. கச்சேரி மட்டும் பண்ணதில்லை, டான்ஸு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பத்மா சுப்பிரமணியத்தின் நெருங்கிய ரிலேஷன். அவங்க எல்லாம் பேசுவாங்க. இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். இருங்க, பிஹைண்ட் த ஸ்க்ரீன்னா நான் பிரசாந்தியை சொல்லாமல் இருக்க முடியாது. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் நட்டுவாங்க பண்ணுறாரா இல்லை, போயிட்டு அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா இந்த அரங்கேற்றம் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்க முடியாது எனக்கு தெரியும். அதுக்கு பிரசாந்தியை நிச்சயமாக சொல்லாமல் இருக்க முடியாது. பிரசாந்திக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். உங்களுடைய வார்த்தைகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலைமாமணி திருமதி கீதா ராஜசேகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். பக்தவசனம் சார் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பேசிட்டார். டான்ஸ்லேருந்து போண்டா வரைக்கும் எல்லாம் கவர் ஆகிடுது. ஸோ இப்போ எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அதையே ரிப்பீட் பண்ண மாதிரி இருந்தாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் இப்போ அவர் சொல்லாத பாயிண்ட் ஏதாவதுன்னா யோசிச்சுட்டு இருக்கேன் அது சொல்லலான்னு. பட் முதல்ல சம்யுக்தா இந்த குழந்தை இன்னைக்கு எவ்வளோ பிரமாதமாக ஆடி நம்ம எல்லார் மனசையும் கவர்ந்துட்டான்னு நான் சொல்வேன். நீங்களாம் ஒத்துக்கிறீங்களோன்னு அது அவ்வளோ அழகாக இந்த வயசில் ஒரு 9 வயசில் ஒரு குழந்தை இவ்வளோ பிரமாதமாக ஆடுறதுனா அது ரொம்ப பெரிய விஷயம். அது என்னென்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன பாயிண்ட் இதில் அவளுக்கு இருக்கிற ஆர்வம் தான், அந்த பேஷன் ஃபார் டான்ஸ். எப்போ ஸ்டேஜ் ரெடி ஆகும், எப்போ பாட்டு ஆரம்பிக்கணும், எப்போ லைட்டு போடுவான்னு காத்துன்னு இருக்கா டான்ஸ் ஆரம்பிக்கணுமே. அப்படி ஒரு துருதுருப்பு மூஞ்சியில், அப்படி ஒரு பாவம், அப்படி ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் தான் நாளைக்கு அவளை ஒரு பெரிய ஸ்டாராக பண்ண போகிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு அப்பா அம்மா பாட்டு சொல்லி கொடுப்பா, அப்பா அம்மா டான்ஸில் போடுவா, பண்ணி தான் ஆகணும்பா. அந்த குழந்தை கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்பா அம்மா சொல்கிறாளே திட்டுவாளேன்னு கற்றுக்கும். அதே மாதிரி நெய்பர் சொல்லுவா, பாட்டி தாத்தா யாருக்காவது கற்றுப்பாளே வழி தனக்காக கற்றுண்டு நான் அந்த மாதிரி முக்கால்வாசி குழந்தைகள் அப்படி கிடையாது.
அதனால் இந்த குழந்தைக்கு வந்து அது நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்பா அம்மா ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னால் கூட அவள் ஆடின்னு இருப்பா போல இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக ஆடினா. அதுக்கு மெயின் பாயிண்ட் என்னென்னா குரு தான். வழுவூர் ஸ்ரீ பழனியப்பன் அவர்கள் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்கார். அது என்னென்னா அவர் இந்த வழுவூர் பாணி வழுவூர் பரம்பராவை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். இந்த கோயம்புத்தூர் வாசிகள்லாம் நீங்கள்லாம் ரொம்ப லக்கின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஊரை விட்டு ஊரை வந்து அவர் இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. யார் அப்படி பண்ணுவா? அவர் சென்னையிலே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கலாமே. வழுவூரா ஸ்கூல்னு பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போகிறா, அவன் சொல்லி கொடுத்து அவர் ஜம்முன்னு இருக்கலாமே. ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னு அவர் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாரும் கற்றுக்கணுங்கிற ஒரு இந்த ஆர்வத்தில் சென்னையை விட்டு ஊரை விட்டு ஊர் இங்கே வந்து செட்டில் ஆகி இந்த ஸ்கூலை அமைச்சு அதையும் ரொம்ப அழகாக நிறைய அரங்கேற்றம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப சின்சியராக சொல்லி கொடுத்து தன்னோட ஸ்கூலுக்கும் ரெப்புடேஷன் சேர்த்துட்டு குழந்தைகளுக்கும் அவளுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கார். இதில் ஒரு விஷயம் பிரசாந்தியும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவர் டிசைட் பண்ணிடலாம் நான் சென்னையிலேருந்து இங்கே வந்துவிட்றேன்ட்டு. வீட்டில் எஸ் சொல்லலைன்னா என்ன பண்ணுறது? அவங்க ஒய்ஃப் ஒத்துக்கணுமே, அப்போ தானே வர முடியும் இங்கே. அதனால் பிரசாந்திக்கும் இதில் கிரெடிட் 50% கிரெடிட் பிரசாந்திக்கும் தான். சரி, இப்போ வழுவூர் பெரிய ஒரு ஸ்கூல், மோஸ்ட் ஃபேமஸ்ன்னு நான் சொல்லலாம். டான்ஸுன்னா வழுவூராக இருந்தால் அப்படி ஒரு சினானிமாக எடுத்தது. அது ஏன் நான் சொல்கிறேன், நான் கண்ணால் பார்த்துருக்கேன். எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, யாராவது நம்ம கச்சேரிக்கு ஒரு அங்கே உள்ள லோக்கல் ஒரு டான்ஸர் வருவாங்க, அங்கே உள்ள ஃபேமஸ் டான்ஸர். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வழுவூரார் ஸ்கூல் அப்படிம்பாங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தயார் பண்ணிக்க. நான் அப்படியே அசந்து போயிட்டேன். எந்த ஊருக்கு போனாலும் வழுவூரார் ஸ்டூடெண்ட்டு தான் சொல்கிறாங்க, யாரை கேட்டாலும். அந்த மாதிரி ஒரு ஸ்கூலை இவர் இங்கே வந்து பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய சர்வீஸ்னு நான் சொல்லுவேன். நம்ம நாட்டுக்கே ஒரு பெரிய சர்வீஸ். அது ஏன் நான் சொல்கிறேன்னாக்க காரணமாக தான் சொல்கிறேன். பிரிட்டிஷர்ஸ் இங்கே நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்போ மெக்காலேன்னு ஒருத்தர் இருந்தார். மெக்காலே அவர் என்ன சொன்னார், இந்தியாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு நோட் ப்ரிப்பேர் பண்ணார். அதில் வந்து அப்புறம் பிரிட்டிஷ் குவீனுக்கு அந்த நோட்டை அனுப்பிச்சார். அவர் எப்படி நம்ம இந்தியாவை எப்போவுமே பரம்பரையாக நம்ம அடிமையாகவே இருக்கிற மாதிரி பண்ணுறது, அதுக்கு ஒரு சொல்யூஷன். ஸோ மெக்காலே என்ன சொன்னார், என்ன எழுதியிருந்தார் அந்த நோட்டில், நான் இந்தியா ஃபுல்லாக டூர் பண்ணிட்டேன், இந்த மக்களை நம்ம அடிமையாக வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அது என்னன்னா அவளோட கலை கலாச்சாரம் ரெண்டையும் நம்ம ஒழிக்கணும். அது ஒரே விஷயந்தான் அவர் சொன்னார். அதை ஒழிச்சுட்டா இந்த மக்கள் வேறு, ஏன்னா அதுதான் நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பலம்னு சொன்னால், பக்க பலம்னா அது ஒரே பலம்தான் நமக்கு. அந்த பலத்தை நம்மக்கிட்டேருந்து எடுத்துட்டாக்க நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் ஹிந்துஸ். அதை அவர் சொன்னார், அந்த ராணிக்கு எழுதினார், எலிசபெத் ராணிக்கு. இந்த மாதிரி இந்த கலை கலாச்சாரம் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சரை நம்ம எப்படியாவது உடைச்சிடணும். அதை உடைச்சிட்டா இந்த மக்கள் நமக்கு எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி நம்மளோட அடிமையால் தான் இருப்பா அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணால் உடனே கான்வென்ட், எங்கே பார்த்தாலும் கான்வென்ட், எங்கே பார்த்தாலும் சர்ச், எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் சொல்லி கொடுத்தா. நமக்கு எவ்வளோ இருக்குது தமிழில், எவ்வளோ இருக்குது சான்ஸ்கிரிட்டில், ஒருத்தரும் அதை சொல்லித்தரல. அதை எல்லாத்தையும் அது ஃபேஷனாக வேறு பண்ணிட்டாங்க. இது கற்றுனா தான் ஃபேஷன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், இதுதான் ஃபேஷன். ஸோ குழந்தைகள் எல்லாம், எங்கள் அம்மாவே சொல்லுவாள், தஞ்சாவூரில் சின்ன குழந்தைய இருக்க ஸ்கூலுக்கு போகிறப்போ எங்கள் பாட்டி வந்து பொட்டெல்லாம் இட்டு விபூதி இட்டு அனுப்பலாம். அம்மா வந்து ஸ்கூல்கிட்ட போக அதெல்லாம் எடுத்துருவாளாம், ஏன்னா அங்கெல்லாம் கேலி பண்ணுவான்னு சொல்லிவிட்டு. திரும்பி வரப்போ என்ன சைட் டோர் வழியாக வீட்டுக்குள்ளே நினச்சி கிடுகிடுன்னு போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வருவாளாம் பாட்டி பார்க்க. அந்த மாதிரி நம்ம கல்ச்சரை அழிக்கிறதுக்கு இத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து இந்த பழனியப்பன் சார் மாதிரி எல்லாரும் இந்த கலையை வளர்க்குறதுக்கு, நம்ம கல்ச்சரை வளர்க்குறதுக்கு இவ்வளோ பாடுபடுறா, ஊரை விட்டு ஊர் வந்து இவ்வளோ பாடுபட்டு சொல்லித்தரா. இதை நான் ரொம்ப 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 அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ வழுவூரார் பரம்பரா வாழ்க, நம்ம கலை கலாச்சாரம் வாழ்க. ஜெய் ஹிந்த். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வழுவூரா ராமையா பிள்ளை அவர்களின் மூத்த சிஷ்யை திருமதி பிரேமா ஜெகதீஷன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். சம்யுக்தா வீட்டில் வந்து அங்கே என்னை கூப்பிட வந்திருந்தாங்க. பார்த்தா சின்ன குழந்தையாட்டு இருந்தது.
இப்போ ஸ்டேஜில் பார்த்தா அதை பார்த்தா பெரிய பொண்ணு மாதிரி இருக்கா. ஒரு 9 வயசு பொண்ணு இத்தனை ஐட்டம், ஒரு 15 ஐட்டம் இருக்குமா, 15 ஐட்டம் சளைக்காமல் ஆடுறா. பார்த்தா என்னமோ பெரிய நிறையா கச்சேரியெல்லாம் பண்ணி வெளியூர்லாம் போய் ஏகப்பட்ட கச்சேரி பண்ண விளாட்ட பண்ணிகிட்டு இருக்கா. அரங்கேற்ற மாதிரியே இல்லை அவள் பண்ணுறது. பார்த்தா அவ்வளோ அழகாக பண்ணுது அந்த குழந்தை. கண் பார்க்கறது, சிரிக்கிறது, உட்கார்றது, அடவை சுத்தமாக தட்டுறது, அழுத்தமாக தட்டுறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அது எங்கள் மருமகன் இவர் குரு சாம்ராஜ் அவருடைய இதுதான் எல்லாமே. அந்த குழந்தை நல்லா இன்னும் நிறையா கச்சேரியெல்லாம் பண்ணி நிறைய நல்ல ஆயுளோட நல்லா சீரும் சிறப்புமாக இருந்து பெரிய நடனமடியாக திகழணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பக்கவாத்தியக்காரங்களெல்லாம் சொல்லி ஆகணும். நம்ம கிஷோர் எனக்கு முதல்ல ரொம்ப பழக்கம். அவர் பாடுறதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அழகாக பாடுவார். ஃப்ளூட்டு, வயலின், மிருதங்கம் ரொம்ப அழகாக இருந்தது. எந்த ஒரு நாட்டிய கச்சேரியிலையுமே எந்த குரு எவ்வளோ சொல்லி கொடுத்துருந்தாலும், பொண்ணு எவ்வளவு அழகாக ஆடுனாலும் அந்த பக்கவாத்தியமும் சேர்ந்து வந்தால் தான் அந்த கச்சேரி சோபிக்கும். அப்போ தான் அது அழகாக இருக்கும். பக்கவாத்திக்காரங்க சும்மா கசமோசம் பண்ணாங்கன்னா நமக்கு அது சோபிக்காது. எல்லா வகையிலையுமே ரொம்ப அழகாக பண்ணி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவங்க பேரண்ட்ஸுக்கு நான் வாழ்த்து சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக இந்த குழந்தை நல்ல ஆயுளோடு இருக்கணும், நல்ல நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும். மாஸ்டர் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து ஒரு பெரிய அவங்க தாத்தா மாதிரி வரணும். நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லோருக்கும் வரணும். அடுத்ததாக இசை விமர்சகர் ரமா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். அவங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒன்றும் பாக்கியே இல்லை எதை பற்றியும் பேசுகிறதுக்கு. ஆனால் மனசார ஆசீர்வாதம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ இந்த வயசு குழந்தைய எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும், பேரம் பேத்தி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார வைக்கவே முடியாது. முதல்ல கையில் ஒன்றா செல்ஃபோன், இல்லாட்டி ஐபேட், இல்லாட்டி ஏதாவது கார்ட்டூன், இல்லாட்டி ஏதாவது விளையாட்டு. ஒரு கலைக்கு வேண்டிய டெடிகேஷன், அந்த பர்சவியரன்ஸ், ஒரு இடத்துல உட்காந்து தொடர்ந்து உழைக்கிறது, இந்த மாதிரி ஒரு இயற்கையாக அந்த குழந்தைக்கு அமைஞ்சிருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னா, அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணுங்கிறது எனக்கு நல்லா புரியுது. எத்தனை நாள் தொடர்ந்து கூட்டின்னு வந்து காத்திருந்து எல்லா ரிக்குவயர்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணி இந்த குழந்தைக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ், இந்த மாதிரி குரு எல்லாம் பெரியவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னை நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க சொன்ன அத்தனை பாயிண்ட்டையும் 100% நான் வழிமொழிகிறேன். ஏன்னா டைம் ஆகிடுது. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். ஆனால் ஒன்று, இந்த குழந்தை ஆக்சுவலாக பெரியவளாக இருக்காளா குட்டி பொண்ணாக இருக்காளான்னு தெரியல. எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள்னு அப்படி தான் இருந்தது. அந்த குழந்தை ஆடுறச்ச நல்ல அம்சமாக முகமும் நல்ல கால் சுத்தமும் முகபாவமும் ஸ்ருங்கார ரசத்துக்கு இன்னும் வயசாகலை. பாக்கியெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணினான். அண்ட் இது தொடர்ந்து அவள் பண்ணணும் நினச்சின்னு இருக்கான்னு சொன்னாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷம். மேடம் சொன்ன மாதிரி நான் இதை படிச்சிருக்கேன். இதை பற்றி ரொம்ப வருத்தப்படுறது உண்டு. நம்ம தேசத்தை நான் அந்த ஸ்பிரிட்டை உடைச்சிடலான்னு நினச்சான், முடியல. ஆனால் முயற்சி பண்ணின்னு இருக்காங்க. என்ன பண்ணினாலும் நம்ம தேசத்தோட பண்பாடை அழிக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு மூலையில் அது அப்படி முளைச்சி தான் வரும். இது பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வெட்டி போடுறாங்க பாருங்கள். ஒரு மழை வந்ததுன்னா அப்படி தழைச்சிடும். இது தழைக்குமான்னு இருக்கும், பார்த்தா பிரம்மாண்டமாக தழைச்சிடும் நம்ம தேசத்தில். ஏன்னா இது இசையாகட்டும், எந்த ஒரு நுண்கலையாகட்டும், நம்ம தேசத்தோட பண்பாட்டோட தெய்வீகத்தோட வாழ்க்கை முறையோடு அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால அதை அழிக்க முடியாது. இந்தியான்னு ஒரு தேசம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உயிரோடு இருக்கும். அதுக்கு இவங்க எல்லாம் ஒரு ப்ரூஃப். நம்ம தேசம், நம்ம எதிர்காலம் பத்திரமா இருக்குங்கிறதுக்கு பழனியப்பன் சார் மாதிரி குருகளும், நம்ம ஆர்கெஸ்ட்ராவில் பாடின அத்தனை பேரும், இந்த குட்டி பொண்ணும், அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பேரண்ட்ஸும், இந்த மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணுற ஆடியன்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்தியாவை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன சின்ன பிரச்சனை வரலாம், ஆனால் நாம் எப்போவும் தனியாக நிற்போம். உலகத்துக்கு நாம் ஒரு ஜெகத்குருவாக இருக்கத்தான் போகிறோம். இருந்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது.
இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் கடைசியில் நிற்க போகிறது நாம் தான். இது ஞாபகம் வச்சுட்டு எல்லாரும் இந்த கலைகளை கொஞ்சம் எப்படியாவது அவங்கவுங்க லெவலுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் நமக்கு மனசுக்கு சாந்தி கொடுக்கும். எத்தனை டென்ஷன் இருந்தாலும் நமக்கு நிம்மதி கொடுக்கறது கலைகள் தான். இது எல்லா கலையும் போல் என்டர்டெயின்மெண்ட் அல்ல, இட்ஸ் அன் அப்லிஃப்டிங் ஆர்ட். தயவு பண்ணி இதை எப்பவும் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக கேந்திர வித்யாலயா பள்ளியின் பிரின்சிபல் சாவித்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ఎందరో మహానుభావులు అందరికీ వందనము. All the artists gathered here on the stage, dignitaries and all the audience. Let me extend my pranams to Guru Paniyappan Pillai and Sri Bhaktavachalam, who had invited me for this program. It is really a wonderful evening what we have witnessed. All the speakers have not left, as Madam was telling. இது தங்க ஊசியை இதில் வைக்கோல் போரில் தேடுற மாதிரி I have to find out something to say. முதல்ல பக்தவச்சலம் அண்ணா சொன்னார், அந்த குழந்தையோடது அரங்கேற்றமே கிடையாது, இட் இஸ் அ ரிசைட்டல். இட் வாஸ் லைக் அ ப்ரோக்ராம் ரிசைட்டல். நம்ம நடுவில் ஐ திங்க் ஐ ஹாவ் டு பிஞ்ச் மை ஸ்கின் அண்ட் ஃபைண்ட் அவுட் ரியலி வெதர் இட் இஸ் அன் அரங்கேற்றம் ஆர் அ பர்ஃபார்மன்ஸ். டு தட் பர்ஃபெக்ஷன் தட் சைல்ட், த லிட்டில் சாம்ப் வாஸ் டான்சிங் அண்ட் மெஸ்மரைஸ்ட். ஐ திங்க் அந்த நல்ல பாம்பே பாடும்போது யாருமே நம்ம எல்லாம் ஆடியன்ஸ் இதில் இருக்கிற மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே அந்த பாம்பை ஆடும்போது எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ, த காஸ்டியூம் அண்ட் த வே த சைல்ட் வாஸ் டான்சிங் அண்ட் ஆல், இட் வாஸ் சிம்ப்ளி சூப்பர்ப். ஐ ஹாவ் டு சே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் எஸ் a very big round of applause we can give. What the child needs is the appreciation and the effort what the parents, guru and the child they have put up. I think it will be countless and infinite. I have to say few words about my brother Sri Bhaktavachalam. அவர் பிரதர்னு சொன்னனாக்கா, that is I know him from his age of 9 years old. அம்மாவுக்கு எல்லாருக்குமே எங்களுக்கெலாம் அவருடைய அம்மா ஆனந்தவல்லி அம்மா திருவாரூர்லேருந்து இது பாண்டிச்சேரிக்கு அவங்க கான்சர்ட் எல்லாம் கொடுக்கும்போது they used to come and stay. அப்புறம் அப்பாவோட க்ளோஸ் அசோசியேஷன் உண்டு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்னாக்கா அதுக்கு எடுத்துக்காட்டு அவர் தான். உழைப்புங்கிறது வாயால் சொல்கிறது இல்லை, எவ்ரி செகண்ட் எவ்ரி மொமெண்ட் he has lived and work hard with dedication. அவர் சொல்லிட்டு இருந்தார், இங்கே இருக்கிற பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே 100% டெடிக்கேஷனோட ப்ரெசன்ட் பண்ணா அப்படின்னு. பட் he is the symbol for that 100% dedication and the hard work. On this stage, to share these views with him, I feel very, very privileged. உங்களோட தங்க நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்குது. நிச்சயமாக அம்மாவுக்கு தெரியும் போது டெஃபினெட்லாக அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா. எனக்கா அவருடைய தாய் அந்த சொல்லி கொடுக்குற பாடி பண்ணுற நேரம்லாம் இந்த காலம் மாதிரி கிடையாது. நாட் லைக் திஸ் டுடே. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஃபேஸ்புக்கு, மீடியா எல்லாம் இருக்குது, கம்யூனிகேஷன் எல்லாம் எதுவுமே இல்லாத அவங்க ஒரு தாய் ஒரு பெண் தனியாக இருந்து, அதுவும் ஒரு சங்கீத உலகத்தில் இருந்து ஒரு சாம்ராட்டை உருவாக்கியிருக்கானாக்கா நிஜமாகவே அது அவருக்கு நம்ம we have to bow our head for the dedication he has given to the music. And
The same type of dedication I find today in this one, Samyukta. Success is, it is the knowledge multiplied by skill multiplied by attitude. Knowledge is imparted by Guru. ஒரு நல்ல குரு அமையல, ஒரு chemistry அமையல between the Guru and the Sishya, then we cannot have the knowledge to be imparted. I may be very good, but I need a Sishya to whom I can transfer my knowledge, and the Sishya should be in a capacity to understand and accept and take up that knowledge. So we find that excellent pairing between Guru Palaniyappan Pillai and the Sishya Samyukta. Wonderful matching where he could transfer the knowledge and the child could take up the knowledge with herself. And it has to be multiplied by skill. And the skill is what we have seen in Samyukta's flexibility. சும்மா அந்த பொண்ணு வந்து மேடம் சொன்னா, வந்து ரெண்டு பேரும் பேசினவா, கீதா ராஜசேகர் மேடமும் இன்னொரு மேடமும் வந்து சொன்னான், அந்த பொண்ணோட இது வந்து எப்படி இருந்தது, தாளக்கட்டு எப்படி இருந்தது, அண்ட் முக பாவம், she was dancing like a very experienced dancer. The way she showed expression on her face, that speaks about the skills what she has developed and number of hours she has put in practice. As madam was telling, today it is very difficult to make a child learn. I am a principal of a school with 2,100 children, and we know what is it difficult to impart that skill to the children. So the parents have undergone and the child has taken up with 100% dedication and taken up the skill. Next comes attitude. That attitude is where we see the parents. Without that parents' attitude, and they were சொல்லின்றிருந்தா கோயம்புத்தூரில் அவ்வளோ நல்ல பேரண்ட்ஸ் இருக்கா, ஸோ ஹீ குட் கம் அண்ட் செட்டில் ஹியர் அண்ட் இம்பார்ட் தட் மியூசிக்னு. அந்த ஆட்டிடியூடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஆட்டிடியூடை வந்து ஒரு ஃபேமிலி தான் ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியுமே தவிர்த்து இட் ஹேஸ் டு கம் இன்பார்ன். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடை த பேரண்ட்ஸ் ஹவ் டெவலப். ஸோ ஐ திங்க் அ பியூட்டிஃபுல் காம்பினேஷன் ஆஃப் Guru, Sishya and the family. Otherwise, there would not have been such an excellent performance over here. I pray Almighty to give them all strength. அதே சமயத்தில் சார் சொன்ன மாதிரி அரங்கேற்றத்தோடு ஏதோ ஒன்று வந்து முடிஞ்சிடுத்துன்னு நினைக்கக்கூடாது. அரங்கேற்றம் இஸ் த பிகினிங், and the child has got that aptitude as well as the attitude. She has to grow up. மேபி ஐ திங்க் இன்னொரு பத்மா சுப்ரமணியம் மாதிரி வரணும், ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லலாம் போய் when we hear after some 20 or 25 years, Samyukta should come up to the level of Padma Subramaniam and other maestros in the art. And எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், and thank you audience, and thank you parents for the wonderful support you are giving. மேடம் சொன்ன மாதிரி கலைகளெல்லாம் வந்து மேலே கொண்டு வரணுன்னாக்கா பேரண்ட்ஸோட ஒத்துழைப்புங்கிறது 100% வேணும். அதை நீங்கள் வந்து நல்லா செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சார், ரியலி யுவர் என்டையர் டீம், ஐ திங்க் we have to give a big round of applause for the entire team over here, and not forgetting the makeup artist and the dress designer. Dress choice was so superb, and the color of the dress and the designing and the stitching, everything was really wonderful. The beautiful makeup. There will be many more people behind the screen, and that is thanks to all those people. Every one of you together have put up, and it is the little drops of ocean, drops of water make a mighty ocean. Jai Hind. Thank you, ma'am. அடுத்ததாக குரு வலுவூர் பழனியப்பன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து ஒரு சின்ன பொண்ணு ஆடுறது பார்க்கணுன்ட்டு உக்காந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே எல்லாரும் அவளை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கு கேட்டோடனே இங்கே வந்து அந்த குழந்தைய வாழ்த்துறதுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், நன்றி. கீதா ராஜசேகர் மேடம் அவங்களும் வந்து கேட்டோடனே வரேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கும் என்னோட நன்றி.
இங்கே வந்து எனக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கொடுத்து நான் வந்ததுக்கப்புறமா கேட்டதுக்கு வந்து இங்கே 3 பேரும் வாழ்த்து சொன்ன பிரேமா ஜெகதீசன் எங்கள் அத்தைன்னு தான் கூப்பிட்டு பழக்கம். ஏன்னா என்னை தூக்கி வளர்த்ததெல்லாம் அவங்க தான். அப்புறமா மேடம் ரமாதேவி அவங்களுக்கும் என்னோட நன்றி. தென் சாவித்ரி மேடம் அவங்களும் போய் இன்வைட் பண்ணிட்டு வந்தேன். பட் இங்கே வந்து தான் அவங்க 3 பேரையுமே வந்து குழந்தைய வாழ்த்தணும்னு சொல்லி நான் கேட்டதுக்கப்புறமா அதை மதித்து எனக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. தென் மேக்கப், அப்புறமா லைட்டு மிஸ்டர் மகேஷ் மேக்கப், லைட் வந்து அபு அவர்கள், லைட் மைக், வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் ஃப்ரம் சென்னை வெங்கடேஷ் அவர்கள். தென் ஹால் கொடுத்து உதவி பண்ணதுக்கு ராமர் கோயில் நிர்வாகத்துக்கு என்னோட நன்றி. அண்ட் ஆர்கெஸ்ட்ரா, மிருதங்கம் கிஷோர், அண்ட் வயலின் ஜெகதீஷ் அண்ட் வசந்த், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு யான பலத்தை கொடுத்துட்ருக்கிற ஒரு ட்ரூப்பு. எனக்கு எப்போவுமே நான் அடிக்கடி மாற்ற மாட்டேன் எல்லா ட்ரூப்பையும். அதனால் ஒரு தைரியம், ரொம்ப ரிலாக்ஸ்டு. எனக்கு எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேக்ட்ராப் இதெல்லாம் வந்து மிஸ்டர் மகேஷ் தான் இதையும் செஞ்சு கொடுத்துருக்காரு எனக்கு. அவர் வந்து இன்னொரு ரைட் லெஃப்ட் ஹேண்டுன்னு ஒரு சில பேர்லாம் இருக்கிறதுல அவரும் ஒருத்தர். நான் இந்த டென்ஷன்லாம் இல்லாமல் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ராம்குமார். அவர் தான் கம்பேரிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் சென்னையிலேருந்து வராரு, டிவி சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் ப்ரொடியூசராக. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி. வணக்கம். நான் குழந்தைய பற்றி பேசணுன்னு அவசியம் இல்லை, எல்லோரும் பேசியிருக்காங்க. அதனால் அவளுக்கு இத்தனை பேர் வாழ்த்தோட எனக்கு எப்போவுமே வாழ்த்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் டெய்லி. அதனால் ஒன்றும் இது. நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உறுதுணையாய் இருந்த இசைக்கலைஞர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் கௌரவிக்கும் நேரம் இது. First of all, we would like to call upon the orchestra without whom this function would not have been a great success. Vocal Kishore. Vocal Mr. Kishore. மிருதங்கம் மிஸ்டர் சுரேஷ் அவர்கள். இதை தொடர்ந்து குறத்தி இறுதி ஐட்டம் இருக்குது இன்னைக்கு. Vocal Mr. Kishore. Mridangam Mr. Suresh. Violin Mr. Jagadish. Flute Mr. Vashant. Makeup man Mr. Makesh. Costume designer Pravina. Light and mic Abu. Photo and video, Darwin Photography and Video, Mr. Venkatesh. Light and mic, Mr. Abu.
Photo and video, Darwin Photography and Video, Venkatesh. Every success began a woman. இந்த நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய வெற்றி காரணமாக முடிய குரு திரு பழனியப்பன் அவர்களுடைய முதுகெலும்பா செயல்பட்ட திருமதி பிரசாந்தினி பழனியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். I would like to call the stage Ms. பிரசாந்தினி பழனியப்பன் அவர்களை. I would like to call பிரசாந்தினி பழனியப்பன் அவர்கள். எனக்கு கிளாஸ் பார்க்குறத தவிர வேறு எந்த வேலையும் கொடுக்காம மிச்சது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது என்னோடய ஒய்ஃப் மட்டும். அடுத்தது மரியாதை செய்ய ராம்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர் இந்த ப்ரோக்ராமுக்காக சென்னையிலேருந்து வந்திருக்கார். இவரும் ஆஸ்தான கேம்பேர் தான். நிகழ்ச்சியினுடைய நன்றி உரையை தெரிவிக்க சம்யுக்தா அவர்களுடைய தாய்மாமன் மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சான்றிதழை சம்யுக்தாவிற்கான சான்றிதழை சிறப்பு விருந்தினர்களுடைய முன்னிலையில் குரு பழனியப்பன் அவர்கள் சம்யுக்தா அவர்களுக்கு வழங்குவார். Thank you, sir. Thank you, ma'am. வணக்கம். பெரிய டாபிக் ஆக்சுவலி கொடுத்தாங்க, பட் நான் எதையும் படிக்க போகிறதில்ல. 2 கலைமாமணி இங்கே இருக்கும்போது அவர்கள் ஆல்ரெடி பெரிய உரை 3 கலைமாமணி அவர்கள் ஆல்ரெடி பெரிய உரை நடத்தி விட்டார்கள். ஆக்சுவலி எல்லாரையும் அவங்களும் தேங்க் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி நோ வேர்ட்ஸ் டு சே, பட் நிறைய தடவை கை தட்டிருக்கீங்க. பட் லெட் அஸ் கிவ் அ பிக் அப்ளாஸ் டு த சைல்ட் ப்ராடிஜி சம்யுக்தா வாசுதேவன். ஃபர்ஸ்ட் இன்னொரு அப்ளாஸ் இருக்கு. இவளை ப்ராடிஜி ஆக்குனது இன்னொரு ப்ராடிஜி மிஸ்டர். இந்த வழுவூரோட பரம்பரையை இன்னைக்கும் ஆணிவேர் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இருக்கார். ஸோ ஐ ஹாவ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம். நேற்று தான் அவரை பார்த்தேன். நான் 2 வருஷமாக ராதா கிட்ட கேட்டுன்னு இருப்பேன், என் தங்க அனுராதா கிட்ட. நிறைய ப்ரோக்ராம் அவர் ஸ்டேஜ் பண்ணுறா, இது பண்ணுறா. யார் அந்த குரு இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறவர்? ஐ வாண்ட் டு see him. I really wanted to see him அப்படின்னா it's a big round of applause to him. So because he made the really a prodigy. இந்த நான் 3-4 வருஷம் கோச்சிங்கில் அரங்கேற்றம் பண்ணியிருக்கான்னா இட் இஸ் சிம்பிளி நாட் பாசிபிள் வித்தவுட் ஹிஸ் கைடன்ஸ். இவரோட அருள் எல்லாமே சொல்லலாம். ஸோ ஐ திங்க் அண்ட் பிசைட்ஸ் தட் I must thank the chief guest who have come all the way from Chennai. And இவரை பற்றி சொல்ல வேணாம், இவரோட நிறைய கச்சேரி நானே கேட்டிருக்கேன். நிறைய சங்கீதம் கொஞ்சம் கேட்கறதுனால இவர் வாசித்து அந்த காலத்தில் இவரோட எம்டிஆரோ இல்லை ஏதோ நிறைய கேட்டிருக்கேன் மகாராஜபுரமோட இவர். ஸோ இவளை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். ஸோ ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் கர்நாடிக். ஸோ எனக்கு 2 பேரையும் ஆக்சுவலி ஐ மஸ்ட் தேங்க் them because I am very gifted and privileged to honor them also today. So thank you so much for coming down actually. And of course, as the principal said, Mr. Savitri said, attitude pati pesna, I must add one more word. And there is a saying called attitude decides altitude. So she has the right attitude. I am sure she will definitely go to a very high altitude. So I mean that's exactly what both have do. And finally, before I would like to thank all of them actually. யாரெல்லாம் இந்த இதில் பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ நியூமரஸ் பீப்புள் ஹூ ஹவ் ரியலி புட் ஸோ மச் எஃபர்ட் பிசைட்ஸ் த பேரண்ட்ஸ் அனுராதா வாசுதேவன் அண்ட் மிஸ்ஸஸ் வாசுதேவன். இட்ஸ் அ பிக் ரவுண்ட். அண்ட் அதுக்கும் முன்னாடி பிஃபோர் ஐ கன்க்ளூட், ஆக்சுவலி தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்லோகா இன் சகனா பௌத்து.
அந்த சவனா பவத்துவோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா there is a beautiful meaning behind that. Actually the meaning goes like both guru and disciple gets enlightened because of the teaching. That's exactly happened today. So I must say both the guru and the disciple, they got enlightened together. That's exactly the meaning. They convey the message of the Sagana Bhavatu meaning, sloka. So let me thank all of you for coming down, taking their own time actually, and thanks for, we have invited so many people, and also thanks everybody for coming down for this great occasion, and I'm really blessed and honored to be here. Thank you so much. Bye bye. Thank you, sir. Family and the technical members. நிகழ்ச்சியினுடைய இறுதியாக குரத்தி. வஞ்சி வந்தனளே மலை கூற வஞ்சி வந்தனளே, வஞ்சி வந்தனளே மலை கூற வஞ்சி வந்தனளே, வஞ்சி வந்தனளே மலை கூற வஞ்சி வந்தனளே. வஞ்சி வந்தனளே மலை கூற வஞ்சி வந்தனளே, வஞ்சி வந்தனளே மலை கூற வஞ்சி வந்தனளே, வஞ்சி வந்தனளே மலை கூற வஞ்சி வந்தனளே. வஞ்சி வந்தனளே மலை கூற வஞ்சி வந்தனளே, பச்சமல பவழமல எங்களது நாடு, பார் முழுதும் சீர்த்திகளும் எங்களது நாடு. பச்சமல பவழமல எங்களது நாடு, பார் முழுதும் சீர்த்திகளும் எங்களது நாடு. இச்சை தரும் இலைகள் எல்லாம் நிறைந்திருக்கும் நாடு, இச்சை தரும் கலைகள் எல்லாம் நிறைந்திருக்கும் நாடு. எல்லோரும் இன்பமுறும் இனிய தமிழ்நாடு, எல்லோரும் இன்பமுறும் இனிய தமிழ்நாடு. தாம் தாம் தனனனனனனா தனனனனனனா தனனனனனனா, தாம் தாம் ததிந்த கதை தை ததிந்த கததோ ததிந்த கத கதை ததிந்த கதாம் தாம் ததிந்த கதை தை ததிந்த கததோ ததிந்த கதை தை. வானரங்கள் கண்ணி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். திணறுவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், திணறுவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும். செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும்.
அம்மம்மே கிழங்கு கிள்ளி அம்மம்மே கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம் பாடி மகிழ்வோம் கிம்புரியின் கொம்பொடித்து வெம்பொதினை இடிப்போம் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம் பாடி மகிழ்வோம் கிம்புரியின் கொம்பொடித்து வெம்பொதினை இடிப்போம் முழங்கு திரை புனலருவி கடங்கன முத்தாடும் முழங்கு திரை புனலருவி கடங்கன முத்தாடும் முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் கிளைய தெற்கு மலை அம்மே கனக மகாமேரு என நிற்கும் மலை அம்மே கையிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனக மகாமேரு என நிற்கும் மலை அம்மே வைரமுடன் மாணிக்கம் விளையும் மலை அம்மே வைரமுடன் மாணிக்கம் விளையும் மலை அம்மே வானிரவி முழைகள் தோறும் நுழையும் மலை அம்மே வானிரவி நுழைகள் தோறும் நுழையும் மலை அம்மே கொல்லிமலை என்ன கிளைய செல்லிமலை அம்மே கொழுநனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே கொல்லிமலை என கிளைய செல்லிமலை அம்மே கொழுநனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே செல்லினங்கள் முழவு கொட்ட மயிலினங்கள் ஆடும் செல்லினங்கள் முழவு கொட்ட மயிலினங்கள் ஆடும் திரிகூட மலையங்கள் செல்வமலை அம்மே திரிகூட மலையங்கள் செல்வமலை அம்மே தகத்தம் ததிந்த கத்தகத்தை ததிந்த கதகத்தாம் ததிந்த தகத்தத்தை ததிந்த ததிந்த கதகத்தை வானரங்கள் கண்ணி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கன்னிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் வான் கவிகள் கெஞ்சும் வான் கவிகள் கெஞ்சும் பவமான சுதுடு பட்டு பதார விந்தமுனகு నినామ రూపములకు నిత్య జయ మంగళం రాజీవ నయన త్యాగరాజాది వినుదమైన నీనామ రూపములకు నిత్య జయ మంగళం మంగళం கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் நித்ய சுபமங்களம்